ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் லவர். இன்றைக்கி ரவையை வச்சு ஒரு சாஃப்டான ஸ்பாஞ்ச் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள்: தயிர் 1/2 கப், பால் 1/4 கப், எண்ணெய் 1/2 கப், பொடிச்ச சர்க்கரை 3/4 கப் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். சர்க்கரை கரைஞ்சதுக்கப்புறம் ரவை 1 கப் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பேக்கிங் பவுடர் 1/2 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன், ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு, வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுருங்க. அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம். அரை மணி நேரத்துக்கு அப்புறம் 1/4 கப் பால் தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. மாவு ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. அது கூடவே டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கேக் மோல்டில் நெய் தடவி அதுக்கு மேலே மைதா டஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கேக் பேட்டரை அதில் ஊற்றிடலாம். மேலே கொஞ்சம் டூட்டி ஃப்ரூட்டி தூவிடலாம். அஞ்சு நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்க குக்கரை இப்போது கேக் மோல்டை வச்சிடலாம். 40 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துடலாம். சுவையான ரவை கேக் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.